ஜி தமிழ் தொலைக்காட்சியில மதிய நேர வேலையில ஒளிபரப்பாகிட்டு வருது இதயம் மெகா தொடர். இந்த தொடர் வந்து மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்ற தொடர். இப்ப இந்த சீரியலோட சீசன் 1 வந்து முடிய போகுது. ஆமாங்க, இந்த சீரியலை முடிச்சுட்டு இந்த சீரியல் வந்து சீசன் 2 வந்து ஒளிபரப்பாக இருக்குது ஜி தமிழ் தொலைக்காட்சியில. ஹீரோவும் ஹீரோயினும் பிரியிற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு திசையில வந்து பிரிஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. இந்த சீரியல் சீசன் 1 இப்படியே முடிச்சுட்டு சீசன் 2 வந்து புத்தம் புதிய கதைக்களத்தோடு புதிய நபர்களோடு ஒளிபரப்பாக இருக்குது. சீசன் 2ல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சீசன் 1ல இருந்த ஹீரோ தான் சீசன் 2லயுமே இருக்க போறாரு. நம்ம ரிச்சர்ட் தான் வந்து இந்த சீசன் 2லயுமே ஹீரோவா இருக்கிறாரு. இந்த சீசன் 2ல வந்து ஹீரோயின் மாத்தப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, முன்னாடி நடிச்ச ஹீரோயின் வந்து இந்த சீசன் 2ல நடிக்கல. அவங்களுக்கு பதிலா பல்லவி கவுடா அப்படின்ற ஒரு புத்தம்புது ஹீரோயின் தான் இந்த சீசன் 2ல வந்து நடிக்க இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து இந்த சீரியல்ல இருக்கிறாங்க. ஆக்ட்ரஸ் ஃபரீனா, இவங்களும் நம்ம நிறைய சீரியல்ல பார்த்திருப்போம். நிறைய வில்லி கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சீரியல்ல முழு நில கதாபாத்திரமா வர இருக்கிறாங்க. இவங்களை அடுத்து ஆக்டர் மனுஷ், இவரும் இந்த சீரியல்ல வந்து ஒன் ஆஃப் த கதாபாத்திரமா வர போறாரு. இவர் வந்து ஜி தமிழ்ல ஒளிபரப்பான கனா சீரியல் மற்றும் சந்தியாரகம் சீரியலை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த சீரியலுமே இவர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல வர இருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாம ஆக்டர் விட்டால், இவரும் வந்து இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல வர இருக்கிறாரு. இவர் வந்து நிறைய சீரியல் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில செல்லம்மா சீரியல் நடிச்சிருந்தாரு. இவரும் இந்த சீரியல்ல ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்துல இருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் ஸ்ரீபிரியா, இவங்களும் இந்த சீரியல்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்ப கரண்டா வள்ளியின் வேலை சீரியல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதை அடுத்து இப்ப இந்த புத்தம்புது சீரியல்லையுமே இவங்க வந்து இருக்கிறாங்க. புதிய சீசன், புதிய கதாபாத்திரம், புதிய ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இந்த இதயம் சீசன் 2 வந்து ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்குது. இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரை நீங்க ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.